வேண்டும். தொடங்கிய பாதையை விட்டு தொடராமல் நின்றுவிடக் கூடாது. அநேகர் பாதையிலே தொடங்கிவிட்டார்கள். பயணத்தை தொடங்கினவர்கள் பாதையிலே நிறுத்திவிட்டார்கள். நேராக என்பவன் தன் குமாரன் ஆபிரகாமை அழைத்துக் கொண்டு வந்து அங்கே ஆரானின் ஊரிலே மெசொப்பொத்தேமியாவில் இருந்து பயணத்தை தொடங்கினவன் ஆரானிலே வந்து நின்று விட்டான். அப்படி பயணத்தை நிறுத்திவிடக் கூடாது. பயணத்தை தொடங்கியவர்கள், தேவனை ஆராதிப்பதற்காக தொடங்கியவர்கள், வேதத்தை வாசிப்பதற்காக தொடங்கியவர்கள், தேவனுடைய சத்தியத்தை அறிவிக்கும்படியாக பயணத்தை தொடங்கியவர்கள், தேவனுக்காக தன் வாழ்க்கையை குடும்பத்தை அர்ப்பணித்தவர்கள், பயணத்தை தொடங்கியவர்கள் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். தொடர்ந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். இப்போது ஆபிரகாம் தன் குமாரனை அழைத்துக் கொண்டு மோரியா மலையின் அடிவாரத்துக்கு வந்து விட்டார். வேலைக்காரரிடத்திலே சொல்லுகிறார். வசனம் அப்படி சொல்லுகிறது. 22ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது. தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கண்ணியை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையானாலும் அவ்விடமிட்டு போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம். ஒரு விசுவாச அறிக்கை. தொழுகையை பற்றி சொல்லுகிறார், ஆராதனையை பற்றி சொல்லுகிறார். யாரிடத்திலே சொல்லுகிறார்? வேலைக்காரர்களிடத்திலே சொல்லுகிறார், அடிமைகளிடத்திலே சொல்லுகிறார். தொழுகையை பற்றி பேசுகிறார், தேவனை ஆராதிப்பதை பற்றி பேசுகிறார். தேவனை ஆராதிப்பது எப்படி, தேவனை தொழுது கொள்வது எப்படி, தேவன் யார் என்ற சத்தியங்களை எல்லாம் இந்த ஆபிரகாம் அறிவித்தது போல தேவனுடைய ஜனங்கள், தேவனோடு நெருங்கி பழகுகிறவர்கள், தேவனுடைய சிநேகமாக இருக்கிறவர்கள் சத்தியத்தை அறிவிக்க வேண்டும். நம் கூட இருக்கிறவர்கள் மக்களிடத்திலே அறிவிக்க வேண்டும். நம் கூட வேலை செய்கிறவர்களிடத்திலே அறிவிக்க வேண்டும். நமக்கு உதவியாக இருக்கிறவர்களிடத்திலே அறிவிக்க வேண்டும். சத்தியத்தை குறித்து சொல்லுகிறார், தொழுகையை பற்றி சொல்லுகிறார், தேவனை பற்றி சொல்லுகிறார். நாங்கள் தேவனை ஆராதிக்க போகிறோம் என்று சொல்லுகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் சத்தியத்தை அறிவிப்பதும், தொழுகையை பற்றி சொல்லுவதும், ஆராதனையை பற்றி சொல்லிக் கொடுப்பதும், நம்மை கூட இருக்கிறவர்களுக்கு, கூட வேலை செய்கிறவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாமுடைய அடிச்சுவடு. அந்த அடிச்சுவடிலே நடக்க வேண்டும் என்று ரோமருக்கு பரிசுத்த பவுல் எழுதி உணர்த்துகிறார். இரண்டாவது அடிச்சுவடு ஆராதனை. கர்த்தருடைய பிள்ளைகள் துதிக்க வேண்டும், கர்த்தருடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், கர்த்தருக்கு காணிக்கைகளை செலுத்த வேண்டும், கர்த்தரை உயர்த்த வேண்டும், கர்த்தருடைய பிரசன்னத்திலே நிரம்ப வேண்டும். இவைகள் தான் ஆராதனை இன்னும் ஒரு பகுதியாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை. கர்த்தருடைய வேத வசனங்களை தியானிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஒருவருக்கு ஒருவர் தன்னுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் மேல் நாம் கவனமாக இருப்பது போல் இந்த காரியங்களின் மேல் கவனமாக இருக்க வேண்டும். இப்பொழுது சொல்லுகிறார், நாங்கள் நாடுகளின் பிள்ளையாண்டாலும் அவ்விடமிட்டு போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம். நோக்கம் என்ன? குமாரனை கொண்டு போய் பலி செலுத்தி விட்டு வர வேண்டியவன் ஆபிரகாம். ஆனால் ஆபிரகாம் சொல்லுகிறான், தன்னோடு இருக்கிற வேலைக்காரர்கள் மத்தியிலே, தன்னோடு வேலை செய்கிறவர்கள் மத்தியிலே பேசுகிறார், தன்னோடு இணைந்து பணி செய்கிற மத்தியிலே சொல்லுகிறார். தான் விசுவாசிக்கிற தன் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை அறிக்கையிடுகிறார். என்னையா விசுவாசம்? நானும் என் குமாரனும் அவ்விடம் விட்டு போய் தொழுது கொண்டு தேவனை ஆராதித்து விட்டு திரும்ப வருவோம் என்று தன் குமாரனோடு வருவேன் என்று விசுவாசத்தை அறிக்கையிடுகிறார். கர்த்தருக்கு மகிமை. எப்படி இந்த விசுவாசம் வந்தது? அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உன் சந்ததி, அது ஈசாக்கின் வழியாய் ஒரு சந்ததி வெளிப்படும், அந்த சந்ததி மூலமாய் பூமியில் உள்ள சகல வம்சங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஈசாக்கு தான் அந்த சந்ததி என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஈசாக்கின் வழியிலே வருகிற ஒரு சந்ததி தான் இந்த முழு உலகத்தையும் ஆசீர்வாதத்துக்கு கொண்டு வரும். ஆகவே உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல வம்சங்களையும் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே இந்த ஈசாக்கு ஒருவன் தான் உண்டு. இந்த ஒருவனையும் நாம் வெட்டி கொலை செய்து விட்டார், அவனை தீ வைத்து கொளுத்தி விட்டார், ஆண்டவர் எப்படி சந்ததியை தருவார் என்று அவன் வாக்குத்தத்தத்தை குறித்து சந்தேகப்படாமல், திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவே என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை குறித்து எல்முனை அளவு கூட சந்தேகப்படாமல், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றின தேவன், வாக்குத்தத்தத்தை தந்த தேவன் அதை நிறைவேற்றவும் வல்லவராக இருக்கிறார் என்று இருதயத்தில் விசுவாசித்தார். ஆகவே தன் குமாரனை பலியாக செலுத்தினாலும், அந்த பலியை சாம்பலாக போனாலும், அந்த சாம்பலில் இருந்து ஈசாக்கை எழுப்பி தர தேவன் வல்லவர் என்ற விசுவாசம் அந்த தகப்பனாகி ஆபிரகாமுக்கு இருந்தபடினாலேதான் விசுவாசத்தை தன் கூட பணி செய்கிற, தன் கூட வேலை செய்கிற வேலைக்காரர்கள் மத்தியிலே அவன் அறிக்கை செய்கிறார். நானும் என் பிள்ளையாண்டாலும் அவிடம் மட்டும் போய் தொழுது கொண்டு திரும்ப வருவோம் என்று சொல்லுகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை நீங்களும் நான் அறிக்கை செய்ய வேண்டிய இடங்கள் நம்மோடு வேலை செய்கிறவர்கள், நம்ம கூட இருக்கிறவர்கள், நம்மோடு கூட பணி செய்கிறவர்கள்,
நம்முடைய குடும்ப அங்கத்தினர்கள் இவர்களுக்கு மத்தியிலே நாம் விசுவாசத்தை அறிக்கையிட வேண்டும். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மேல் உள்ள நம்பிக்கையை அறிக்கையிட வேண்டும். நம்பிக்கை அறிக்கையிடுவதில் நீங்கள் அசையாதவர்களாகவும் உறுதியுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையா, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையா, அல்லது கர்த்தர் கொடுத்திருக்கிற தரிசனத்தின் மேல் உள்ள நம்பிக்கையா, கர்த்தர் கொடுத்த சொப்பனத்தின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையா, ஆண்டவர் வாக்குத்தத்தமாகவோ தீர்க்கதரிசனமாகவோ சொப்பனமாகவோ கர்த்தர் வேத வாக்குகளாகவோ எந்த ஆங்கிள் எந்த வழியை உனக்கு கொடுத்திருந்தாலும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்கிற விசுவாசத்தை நீ உன் கூட இருக்கிற மத்தியில் அறிக்கையிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். விசுவாசத்தை நீ அறிக்கை செய்ய கர்த்தர் என்ன செய்வார்? அந்த விசுவாசத்தை கனப்படுத்துவார். தேவனுக்கு மகிமை. அவர் விசுவாசத்தை அறிக்கையிட்டார். கர்த்தர் வேலைக்காரர்கள் மத்தியிலே அவனை வெட்கப்படுத்தவில்லை. ஆகவே பார்க்கிறோம், தொழுது கொண்டு உங்களுக்கு திரும்பி வருவோம் என்று சொன்ன வார்த்தை கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மேல் உள்ள விசுவாச அறிக்கை. நீங்களும் நானும் வாயினாலே ஆண்டவர் கொடுத்த விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து மேல் உள்ள விசுவாசம், பரலோக ராஜ்யத்தின் மேல் உள்ள விசுவாசம், ஆண்டவர் கொடுத்த வேதத்தின் மேல் உள்ள விசுவாசம், ஆண்டவர் கொடுத்த திருச்சபையின் ஐக்கியத்தின் மேல் உள்ள விசுவாசம், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், வசனங்கள், சத்தியங்கள், உபதேசங்கள் மேல் உள்ள விசுவாசம் அறிக்கை செய்யப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அறிக்கை செய்தால் அறிக்கையிட நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாச பாதையில் நடக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் விசுவாசிகள் தகப்பனாக உயர்த்தப்பட வேண்டிய தலைவர்களும் விசுவாசத்தை வாயினாலே அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் அந்த அறிக்கையை விரும்புகிறார். நம்மோடு இருக்கிற மக்கள் மத்தியில் அறிக்கை செய்ய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துவார், கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து அவர்கள் வேலைக்காரர்களை கல்லில் நிறுத்திவிட்டு கட்டைகளை எடுத்து அந்த ஈசாக்கின் மேல் தலைமை வைத்துவிட்டு நெருப்பு சட்டி ஒரு கையிலும் கத்தி ஒரு கையிலும் பிடித்துக் கொண்டு மோரியாவை வெளியேறினார்கள். தேவனை தொழுது கொள்வதற்காக நீ தொடங்கி இருக்கிற பயணம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சரி, மலை ஏறுவது என்று சொல்வது சாதாரண விஷயம் அல்ல. தேவனை அந்த மோரியாவளை உச்சியிலே போய் தேவனை ஆராதிக்க வேண்டுமானால் மலை ஏற வேண்டும். ஆராதனை தேவனுக்கு செய்கிற ஆராதனை, சத்தியத்தின்படி உள்ள ஆராதனை, புத்தி உள்ள ஆராதனை, கிருபையை பற்றி கொள்கிற ஆராதனை, மனுஷ கற்பனைகளின்படி செய்கிற ஆராதனை அல்ல, தேவனுடைய கட்டளையின்படி செய்கிற ஆராதனை. நீ செய்கிற தொழுகையும் ஆராதனையும் நீ உண்மையாய் நிறைவேற்ற வேண்டுமானால் ஆபிரகாமும் ஈசாக்கும் மலையேறுவது போல உனக்கு ஒருவேளை கடினமாக தோன்றலாம். எவ்வளவு கடினமாக இருந்தாலும் கர்த்தர் குறித்த இடத்திலே வந்து நீ ஆராதிக்க வேண்டும். கர்த்தர் உன்னை எந்த இடத்திலே குறித்திருக்கிறார், எந்த இடத்திலே இருந்து ஆராதனை செய்யும்படி சொல்லி இருக்கிறார், அந்த இடத்திலே நீ வர வேண்டும். அதற்கு ஆபிரகாம் வந்தான், ஈசாக்கு வந்தான், அங்கே கட்டையோடு வந்தான், நெருப்போடு வந்தான், கத்தியோடு வந்தான். இந்த கத்தி எதை காண்பிக்கிறது? கையில் வைத்திருக்கிற இருபுறமும் கருப்புள்ள பட்டயமாகிய வேதாகமத்தை காண்பிக்கிறது. வேதாகமம் இல்லாமல் ஆராதனை ஸ்தலத்துக்கு நீ வரக்கூடாது. தேவனுக்கு மகிமை. கட்டைகள் எதை காண்பிக்கிறது? உன்னுடைய அர்ப்பணிப்பை காண்பிக்கிறது. நீ ஆராதனைக்கு வந்தால் உன்னையே அர்ப்பணித்து தேவனுக்கு ஒரு ஆராதனை செய்ய வேண்டும். தேவனுக்கு மகிமை. நெருப்பு எதை காண்பிக்கிறது? பரிசுத்த ஆவியானவருடைய அக்னிமயமான பிரசனத்திலே நீ நிரம்பி தேவனை தொழுது சேவிக்க வேண்டும். நெருப்பு இருக்க வேண்டும், கத்தி இருக்க வேண்டும், பாட்டு புத்தகம் இருக்க வேண்டும், பைபிள் இருக்க வேண்டும், நோட்டு பேனாக்கள் இருக்க வேண்டும். தேவாலயத்துக்கு போகும் பொழுது, ஆராதனைக்கு போகும் பொழுது இதை சுமந்து கொண்டுதான் போக வேண்டும். இதை எப்படி சுமப்பேன் என்று சொல்லக்கூடாது, நீ சுமந்து கொண்டுதான் போக வேண்டும். ஈசாக்கு பலியாவதற்குரிய கட்டைகளை தானே தலையில் சுமந்து கொண்டு போகிறார். அது மாத்திரமல்ல, அந்த பாரத்தை சுமந்து கொண்டு போவது மாத்திரமல்ல, மலையிலே அவன் ஏறுவது எவ்வளவு பெரிய கடினம், ஆனாலும் மலை ஏறினான். ஆராதனைக்கு போவதும் ஆராதனையிலே குறிப்பிட்ட இடத்திலே போய் நின்று ஆராதிப்பதும் கடினமாக தான் தோன்றலாம். ஆனால் விசுவாசிகளை தகப்பன் ஆபிரகாமும் அவருடைய சந்ததியாகி ஈசாக்கும் அவர்கள் பயணத்தை தொடர்ந்து கர்த்தர் குறித்த இடத்திற்கு வந்தார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகும். அங்கே வந்தவுடனே ஆண்டவர் அவர்களை வழிநடத்துகிறார். படியேறி கொண்டிருக்கும் பொழுதே ஈசாக்கு ஒரு கேள்வியை தகப்பனிடத்தில் கேட்கிறார். மலை உச்சியை நெருங்கிக் கொண்டிருக்கிறார். அப்பா, தகப்பனே, கத்தி இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, இங்கே கத்தி இருக்கிறது, பட்டயமில்லாம இருக்கிறதே, ஆட்டுக்குட்டி இல்லையே என்ற ஒரு கேள்வி கேட்கிறார். கேட்டவுடனே தகப்பன் சொல்கிறார், கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும் குடும்பத்தின் அங்கத்தினர்கள் தங்களுடைய காரியங்களை சொல்லும் பொழுது, தேவைகளை தெரியப்படுத்தும் பொழுது, தகப்பனாக இருக்கிற நீங்களும் நான் என்ன சொல்ல வேண்டும்? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் என்று ஒருவர் இருக்கிறார். நாம் அவரைத்தான் தொழுது சேவிக்கிறோம்.
அவரிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், அவரைத்தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு தேவன் உயிரோடு இருக்கிறார், அவர் நம்மோடு இருக்கிறார், நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறோம் அவர்தான். இத்தனை ஆண்டுகள் நடத்தி கொண்டு வந்தவர் அவர்தான். அவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். மகனே, ஆட்டுக்குட்டி எங்கே கேட்டாயே, நீ கேட்கிற அந்த தேவையை, உனக்கு என்ன தேவையோ அந்த தேவையை கர்த்தர் சந்திப்பார் என்று தன் பிள்ளைகளுக்கு கர்த்தரின் வழிகளை கற்றுக் கொடுக்கிறார் ஆபிரகாம். தன் குடும்பத்தின் அங்கத்தினருக்கு கர்த்தரை பற்றி சொல்லிக் கொடுக்கிறார் ஆபிரகாம். நம்முடைய பிள்ளைகளுக்கு பணத்தை கொடுக்கிறோம், துணிமணி வாங்கி கொடுக்கிறோம், அவர்கள் விரும்புகிற காரியங்கள் எல்லாம் செய்து கொடுக்கிறோம், அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறோம், அறிவு புத்தியெல்லாம் கொடுக்கிறோம். ஆண்டவரை கொடுக்கிறோமா? ரட்சிப்பை கொடுக்கிறோமா? அபிஷேகத்தை கொடுக்கிறோமா? ஜெப வாழ்க்கையை அவர்கள் வளர்படி செய்கிறோமா? சத்திய வேதத்தை அறிந்து அவர்கள் வேதம் படித்து வளர வேண்டும் என்பதை அதை குறித்து நாம் சொல்லிக் கொடுக்கிறோமா? ஆபிரகாம் கற்றுக் கொடுத்தார். கர்த்தரோடு பேசு, கர்த்தரிடத்திலே கேளு, கர்த்தரிடத்திலே ஜெபம் பண்ணு, கர்த்தர் உனக்கு செய்வார். அது எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் யெகோவா ஈரேயாக என் தேவன் வெளிப்படுவார் என்று தன் குமாரன் ஈசாக்குக்கு கற்றுக் கொடுத்தாரே, அதுபோல் நம்முடைய சந்ததிகளுக்கு, நம்முடைய குடும்பத்தின் எதிர்பார்ப்புகளுக்கு கர்த்தரையே காண்பிப்போம், கர்த்தர் செய்வதையே சொல்லுவோம், கர்த்தர் காண்பிப்பதையே நாமும் காண்பிப்போம். நாம் அப்படி செய்யும் பொழுது விசுவாசிகளின் தகப்பனாக என் ஆண்டவர் சாட்சியாக நிறுத்துவார். தேவனுக்கு மகிமை. இறுதியாக நாம் பார்க்கிறோம், தேவன் அவருக்கு சொல்லி இருந்தபடியே சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டுகிறார். தேவை சந்திக்கப்படும் என்று மகன் என்று சொன்னவன் இப்பொழுது அந்த தேவை சந்திக்கப்படவில்லை. இப்பொழுது குமாரனையே அவன் ஆடாக, ஆட்டுக்குட்டியாக கைகளை கால்களை கட்டி அவனை பலிபீடத்திலே அவனை கிடத்துகிறான். கட்டைகளை அடுக்கிவிட்டான். அதற்கு மேலே தன் குமாரனுடைய கைகளை கால்களை கட்டி பலிபீடத்திலே கிடத்தி விட்டான். நெருப்பு சட்டியை பக்கத்தில் வைத்துக் கொண்டு கத்தியை எடுத்து ஓங்க போகிறான். கத்தி எடுக்கும் பொழுது மோரியாமலை உச்சியிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருந்த பரலோகத்தின் தேவன் உடனே குறிப்பிட்டு பேச ஆரம்பித்தார். ஒரு சத்தம் வருகிறது, ஆபிரகாமே, ஆபிரகாமே, பிள்ளையானாவே கையை போடாதே, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் ஒரு சத்தத்தை உண்டாக்குகிறார். அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி ஆபிரகாம் பார்த்தார். அங்கே ஒரு ஆட்டுக்கடாவின் காட்சியம் கண்களுக்கு தெரிகிறது. இவ்வளவு பெரிய மோரியா மலையின் மேல் ஒரு செம்மறி ஆட்டுக்கடா. ஆட்டுக்கடா என்றால் அது செம்மறி ஆட்டுக்கடா. செம்மறி ஆடு எப்பொழுதுமே தனிமையில் வாழாது, எப்பொழுதுமே அது ஒரு குழுவாகத்தான் வரும், எப்பொழுதும் கூட்டத்தோடு தான் இருக்கும். செம்மறி ஆடு வெள்ளாடு அப்படி அல்ல, அது தனித்து சுற்றி வரும். ஆனால் இங்கே ஆட்டுக்கடா என்பது செம்மறி பருவத்தை காண்பிக்கிறது. அந்த செம்மறி ஆற்றின் குழுவில் இருக்க வேண்டியது தனிமையாக எப்படி வந்தது? மூரியாமலையின் உச்சிக்கு எப்படி வந்தது? அங்கே புதரிலே தன் கொம்புகளை கொண்டு சிக்கிக் கொண்டிருக்கிறதே, அது யார் சிக்க வைத்தது? ஆபிரகாமுக்கு ஆச்சரியம் தான். என் ஆண்டவர் இயேசு பூமியில் நாட்களிலே சொன்னார், ஆபிரகாம் என்னை காண ஆசையாக இருந்தான், கண்டு கழிவுந்தான் என்று இரட்சகர் இயேசு சொன்னார். தனிமையிலே வந்த ஒரு ஆட்டுக்கடா, புதரிலே தன் கொம்புகளை சிக்க வைத்துக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடா, தன் குமாரனாகி ஈசாக்குக்கு பதிலாக தன்னை பலி செலுத்தும்படியாய் வந்த ஒரு ஆட்டுக்கடாவை மோரியாமலையின் உச்சியிலே பார்க்கிறான் ஆபிரகாம். இதுதான் இறைவனுடைய செயல். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று தன் குமாரன் ஈசாக்குக்கு சொன்னாரே, அதற்கு பதில் ஆண்டவர் அந்த விசுவாசத்தின் வார்த்தைகளை கனப்படுத்தி ஒரு ஆட்டுக்கடாவை இங்கு வைத்திருக்கிறார். தன் குமாரனிடத்திலே சொன்ன விசுவாசத்தை தேவனை கனம் பண்ணுகிறார். தன் குடும்பத்திலே சொன்ன விசுவாச அறிக்கையை தேவன் கனம் பண்ணுகிறார். தேவனுக்கு வழி உண்டார். இப்பொழுது தேவன் அவரை கனப்படுத்தி ஒரு ஆட்டுக்கடாவை காண்பித்தார். இந்த ஆட்டுக்கடா எதை காண்பிக்கிறது? ஈசாக்கு மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவனா, எரிந்து சாம்பலாக வேண்டிய இடத்திலே கிடத்தப்பட்டிருக்கிறார். அவனுக்கு வாழ்க்கை முடிய போகிறது. அவனுக்கு மரணம் என்கிற தீர்ப்பு எழுதப்பட்டாகிவிட்டது. இந்த மரணத்திலிருந்து யார் ரட்சிக்க முடியும்? தகப்பன் ரட்சிக்க மாட்டார். இங்கே யார் ரட்சிக்க முடியும்? இப்பொழுது மரண கட்டுக்குள்ளே சிக்கி இருக்கிறான் ஈசாக்கு. இந்த மரணக்கட்டிலிருந்து யார் விடுவிக்க முடியும்? யார் ரட்சிக்க முடியும்? மோரியாமலை உச்சியிலே யார் வந்து தப்புவிக்க முடியும்? யாரும் இல்லை. பெற்ற தகப்பனுடைய ஆதரவு கிடைக்குமா? மற்ற தகப்பனுடைய